வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ளது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம். இவ்வாராய்ச்சி நிலையம் பல்வேறு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளை வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. குறுவை, சம்பா, தாளடி பருவங்களுக்கு ஏற்ற நெற்பயிரினை நீரின் வசதிக்கேற்ப மேற்கொள்வதற்கு நேரடி நெல் விதைப்பு முறை சாதகமாக உள்ளது. மேலும் இது குறித்து பல விளக்கங்களை தருகிறார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, காவிரி பாசன மாவட்டத்தில் போதிய மழையின்மையாலும் வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாலும் நாற்று விட்டு நடுவது என்பது ஒரு சிரமமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதிலும் நாற்று விட்டு நடும் பொழுது வயதான நாற்றுகளை நடுவதால் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க நேரடி நெல் விதைப்பு ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும். இந்த நேரடி நெல் விதைப்பை சேற்றிலும் செய்யலாம், புழுதியிலும் செய்யலாம். சேற்றில் செய்வது சேற்றில் நேரடி நெல் விதைப்பு என்றும், புழுதியில் செய்வது புழுதியில் நேரடி நெல் விதைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நேரடி நெல் விதைப்பின் முக்கிய அனுகூலங்களை பெற உரிய பருவத்தையும் ரகத்தையும் தேர்வு செய்தல் இன்றியமையாததாகும். பருவத்தே பயிர் செய் என்பது விவசாயத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான பழமொழியாகும். குறிப்பாக நேரடி நெல் விதைப்பில் பருவம் என்பது மிக முக்கிய அவசியம். இந்த நேரடி நெல் விதைப்பை குறுவை பருவத்தில் செய்வதால் அதிக மகசூல் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக எங்களது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வின் மூலமாக குறுவை பருவத்தில் மே 20 முதல் ஜூன் 20 வரை விதைக்கப்பட்ட நேரடி நெல் விதைப்பு பயிர்கள் அதிக மகசூல் கொடுப்பது தெரிய வந்துள்ளது. சம்பா பருவத்திற்கு நேரடி நெல் விதைப்பு செய்வதற்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரை நேரடி நெல் விதைப்பு செய்தால் மழையில் சிக்கிக்கொள்ளாமல் நேரடி நெல் விதைப்பிலிருந்து அதிக மகசூலை எடுக்கலாம். இந்த நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற ரகங்களாக அந்தந்த பருவத்தில் பயிர் செய்யும் ரகங்களை தவிர்த்து அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய நேரடி நெல் விதைக்கும் ரகங்களை எங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையமும் இதுவரை கண்டுபிடித்துள்ளது. அதிலும் குறுவைக்கு அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்களாக ஆடுதுறை 43 மற்றும் ஆடுதுறை 45 என்ற நெல் ரகங்களும், எங்கள் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட கோயம்புத்தூர் 51 என்ற ரகமும் நேரடி நெல் விதைப்பு செய்ய குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களாகும். குறிப்பாக சம்பா பருவத்திற்கு அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகமாக CR 1009 என்ற ரகம் சம்பா பருவத்தில் அதிக விளைச்சலை கொடுப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரடி நெல் விதைப்பில் நிலம் தயாரித்தல் என்பது மிக முக்கிய தொழில்நுட்பமாகும்.
கிடைக்கும் கோடை மழையினை பயன்படுத்தி நிலத்தை தயார் செய்தல் அவசியம். கோடை மழையை பயன்படுத்தி 2-3 உழவுகள் செய்து நிலத்தை களைகள் இல்லாமல் தயார் செய்தல் மிக மிக முக்கியம். இவ்வாறு கோடை மழையினை பயன்படுத்தி நிலத்தை தயார் செய்வதால் மண் கழிவுகள் நன்றாக மண்ணில் மட்கி மேலும் பூச்சிகளின் முட்டைகள் அழிக்கப்படுவதால் எதிர்காலத்தில் வரும் பூச்சி நோய் தாக்குதலையும் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு கோடை மழையை பயன்படுத்தி இந்த நேரடி நெல் விதைப்புக்கு நிலம் தயாரிப்பதால் கிடைக்கும் மழையினை நிலத்தடி நீரில் சேர்த்து வைக்க ஏதுவாக இருக்கிறது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட நிலத்தில் புழுதி விதைப்பாக இருந்தால் லேசர் கருவி கொண்டு நிலத்தை சமன்படுத்துதல் மிகவும் முக்கியமாகும். இந்த லேசர் கருவியை கொண்டு 1 ஏக்கர் நிலத்தை தயார் செய்வதற்கு ஆகும் செலவு ரூபாய் 7,000 மட்டுமே. இந்த லேசர் கருவி கொண்டு நிலத்தை தயார் செய்வதால் 10 விழுக்காடு மகசூல் அதிகரிப்பதாக எங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. சேற்று உழவில் நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் சேற்று உழவில் சமப்படுத்தும் கருவியை கொண்டு டிராக்டரால் இயங்கும் சேற்று உழவு சமப்படுத்தும் கருவியை கொண்டும் சேற்றில் நேரடி நெல் விதைப்புக்கு முன் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். நேரடி நெல் விதைப்பிற்கு சான்றிதழ் பெற்ற 80% கூடுதலான முளைப்பு திறன் கொண்ட விதைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட நெல் விதைகள் விதை நேர்த்திக்கு உட்பட வேண்டும். விதை நேர்த்தி என்பது நேரடி நெல் விதைப்பில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும். இந்த நேரடி நெல் பயிரை பொறுத்தவரை விதை நேர்த்தியாக முதலில் உயிர் பூஞ்சான கொல்லி சூடோமோனஸ் ஃப்ளோரசன் என்ற உயிர் பூஞ்சான கொல்லியை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளுடன் கலந்து விதை 24 மணி நேரம் வைத்து பின்பு நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களுடன் விதை நேர்த்தி செய்யலாம். அவ்வாறு 1 ஏக்கர் விதைக்கு 1 பாக்கெட் 200 கிராம் அசோஸ்பைரிலம் என்ற நுண்ணுயிரும் பாஸ்போபாக்டீரியா என்ற நுண்ணுயிரும் 1 பாக்கெட்டும் விதை நேர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகிறது. இவ்வாறு விதை நேர்த்தி செய்யும் பொழுது உயிர் பூஞ்சான கொல்லிகளுடன் விதை நேர்த்தி செய்த விதைகளை கெமிக்கல் கொண்டு விதை நேர்த்தி செய்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த நேரடி நெல் விதைப்பில் 70 விழுக்காடு மகசூல் இழப்பு களைகளால் மட்டுமே ஏற்படுகிறது. எனவே நேரடி நெல் விதைப்பை விதைத்ததிலிருந்து 50 நாட்கள் வரை களைகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் மட்டுமே நேரடி நெல் விதைப்பில் அதிக மகசூலை எடுக்க முடியும். இவ்வாறு நேரடி நெல் விதைப்பில் ஒருங்கிணைந்த களை நிர்வாகம் என்பது மிக முக்கியமாகும். நன்கு மக்கிய தொழு உரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தேவைப்படின் வரப்புகளை எல்லாம் சரி செய்து வரப்புகளில் களைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவைப்படின் களைக்கொல்லிகளை இட்டும் கைகளை எடுத்தும் நேரடி நெல் விதைப்பில் களைகளை வெகுவாக குறைக்கலாம். அவ்வாறு நேரடி நெல் விதைப்பில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் விளைவாக நிறைய களைக்கொல்லிகள் இப்பொழுது இருக்கின்றன. குறிப்பாக களை முளைப்பதற்கு முன் மற்றும் களை முளைத்த பிறகு கட்டுப்படுத்தக்கூடிய களைக்கொல்லிகள் ஏராளமாக உள்ளன. குறிப்பாக நேரடி நெல் விதைப்பு புழுதியல் செய்யப்பட்டால் பெண்டிமெத்திலின் என்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவு 20 கிலோ மணலுடன் கலந்து விதைத்த 3ஆம் நாள் சீராக தெளிப்பு நீர் என்ற சீராக தண்ணி வைத்து கொண்டு சீராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலையாட்கள் கொண்டு தூவ வேண்டும். அவ்வாறு புழுதி வயலில் நேரடி நெல் விதைப்பு மேற்கொண்ட வயல்களில் விதைத்த 45ஆவது நாள் ஒரு கைகளை எடுத்து களைகளின் இழப்பை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். சேற்றில் நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் களை முளைப்பதற்கு முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியான பிரிட்டிலா குளோர் ப்ளஸ் பயிர் பாதுகாப்பனுடன் ஏக்கருக்கு 50 மில்லி என்ற மருந்தினை 20 கிலோ மணலுடன் கலந்து விதைத்த 3ஆம் நாள் சீராக நிலத்தில் நீர் வைத்து கொண்டு சீராக தூவ வேண்டும். அவ்வாறு தூவப்பட்ட வயல்களில் மேலும் களைகள் இருப்பின் ஏக்கருக்கு 8 கிராம் என்ற அளவிலும் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் என்ற அளவில் 240 சோடியம் சால்ட் என்ற உப்பை விதைத்த 25ஆம் நாள் கைத்தெளிப்பான் கொண்டு விதைத்தும் கைத்தெளிப்பான் கொண்டு தெளித்தும் களைகளை வெகுவாக குறைக்கலாம். இவ்வாறு களைக்கொல்லிகள் இட்ட வயல்களில் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரை தண்ணீர் பாய்ச்சுதலோ தண்ணீர் வடித்தலோ செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தோமானால்
களைக்கொல்லியின் நஞ்சு குறைய வாய்ப்பிருக்கிறது. களைக்கொல்லி இட்ட வயலில் கைக்களையாக விதைத்த 45ஆம் நாள் களை எடுக்கும் கருவி கொண்டோ அல்லது ரோட்டரி மற்றும் உருளை வடிவ களை அமைப்பான் கொண்டோ களைகளை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு விவசாய பெருமக்களை மேற்கூறிய ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாடு முறைகளை மேற்கொண்டு குறிப்பாக நேரடி நெல் விதைப்பில் ஏற்படும் களைகளால் ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்த்து நேரடி நெல் விதைப்பில் அதிக மகசூலை பெற தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரம் பெற முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்களை 0434722098 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.